ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபீஸ்டிங் ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்காட்ச் எக். ஸ்காட்ச் எக் எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சிக்கன் 1/2 kg, 5 egg, 1 big onion ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, 10 garlic அதுவும் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, சில்லி பவுடர் 1 spoon, 3 tablespoon cornflour, 1/2 cup maida, bread crumb 1 cup, salt, pepper, coriander and curry leaf வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆயில் டு ஃப்ரை. இவ்வளோ தாங்க தேவையான இன்க்ரீடியன்ட். இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போது 1 glass வாட்டர் ஊற்றுறேன். அதில் நான் 4 eggsஸை ரொம்ப பொறுமையாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை நான் லிட் போட்டு கவர் பண்ணி 6 minutes தான் குக் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்காட்ச் எக் உங்களுக்கே தெரியும், கட் பண்ணால் ஆக்சுவலி ரன்னிங்காக வர்றது நம்ம யாருக்குமே பிடிக்காது அந்த எல்லோ. அதனால் லைட்டாக கொஞ்சம் சாலிடாகவும் இருக்கும், செமி சாலிடாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த லெவலுக்கு நம்ம இப்போ குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஷார்ப்பாக 6 minutesல நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அதை பீல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போது சிக்கனை போடுறேன். பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ நல்லா அது ஸ்மாஷாக இருக்குது. இந்த மாதிரி சாலிடாகவும் இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. நான் இப்போ அதில் சால்ட் ஆட் பண்ணுறேன், சில்லி ஆட் பண்ணுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஆனியன் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அது 1 cup 1 big ஆனியன் அதை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போது கார்லிக் அதில் ஆட் பண்ணுறேன், அதுவும் ஃபைனாக சாப் பண்ணது. இதை இப்போ நல்லா நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணியிருக்க கொரியாண்டரும் கறி லீஃபையும் போட்டு இன்னும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை கையில் ஒரு பேட்டி மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1 inch திக் இருக்கணும், அதுக்கு மேலே திக்னஸ் இருக்கவே கூடாதுங்க. அப்படி இருந்தால் அது கண்டிப்பாக வேகாது. அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எக்கை வச்சு ஈவனாக கவர் பண்ணுங்கள். அது எக் ஷேப்லேயே இருக்கணும் இந்த மாதிரி. இப்போது எல்லாத்தையும் நீங்கள் இதே மாதிரி 4 eggsஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 3 spoon கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க, 1/2 cup மைதா ஆட் பண்ணிவிட்டு சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு, பெப்பர். இந்த மாவை நல்லா சீசன் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக் பால்ஸை நம்ம இந்த மாவில் நல்லா பெரட்டி எடுக்க போகிறோம். நல்லா பெரட்டி ஈவனாக கோட் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு நல்லா வரும். இப்போது இதை எடுத்து நம்ம பேலன்ஸ் இருக்க ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம இப்போது இந்த எக்ஸை போட்டு கோட் பண்ண போகிறோம் அந்த எக்கில். அதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எக்கில் போட்டு கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈவனாக கோட் ஆகிருக்கு. இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போது ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் கொட்டிட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் இந்த பால்ஸை போட்டு நல்லா கோட் பண்ணி அதுலேயே வச்சுருங்க.
நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த வாட்டர் லைட்டாக விட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரி சாகி ஆகிடும். அதனால் அதுலேயே வச்சுட்டு நீங்கள் எப்போ ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அப்போ பிரெட் க்ரம்ஸ்லேருந்து எடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். அது வரைக்கும் அது பிரெட் க்ரம்ஸ்லேயே இருக்கட்டும். பார்த்தீங்களா, இப்போது ஈவனாக இதுவும் கோட் ஆகிடுச்சு. நான் இந்த பிளேட்லேயே அப்படியே வச்சேன். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஒரு கடாய் டு ஃப்ரை. அதில் நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது இந்த பால்ஸை ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ண போகிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் அதை ஒரு கரண்டியில் வச்சுட்டு ஸ்லோவாக ட்ராப் பண்ண போகிறேன். அப்போ தான் பிரெட் க்ரம்ஸ்லாம் எண்ணெயில் பிரியாமல் நல்லா அழகாக நமக்கு வரும். இது நல்லா இப்போது ஒரு 3 to 4 minutes குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம ஒரு 1 inchக்கு தான் நம்ம சிக்கன் வச்சுருக்கோம். ஸோ அது சீக்கிரம் குக் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம உள்ள எக் பாயில்டு தான். ஸோ ஒரு 4 to 5 minutes அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா அது ஓவர் குக் ஆகி ரப்பரியாகிடும். ஸோ அதுவும் நீங்கள் ஸ்லோ ஹீட்டில் குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா ப்ரௌனிஷாக வரும். இல்லைனா பிரெட் க்ரம்ஸ் சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ குக் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு நமக்கு. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இது மேலே லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான், உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ப. பார்த்தீங்களா இது ரொம்ப ரன்னியாகவும் இல்லை இந்த எல்லோ யோக்கு. அதே மாதிரி ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் இருக்குது. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். For more videos, kindly subscribe my channel. Thank you.